கன்னிராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க, தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே கன்னிராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க, எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டு போறாரு அப்படின்னா நீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் கன்னிராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் பெரும்பாலும் வந்துட்டு இருக்கு. உங்க சொந்தக்காரங்க நண்பருக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்களை தேடி வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டு போயிடுவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கன்னிராசிக்காரங்க. வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்கள். வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது. இதுவரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய அந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மட்டுமே நீங்கள் எடுத்துக்கங்க. ஏன்னா உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி மூலமாக பார்த்தீங்கன்னா கண்டகசனி அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருச்சு. ஐயையோ கண்டகசனியா, அவ்வளோதான் கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையே முடிஞ்சுது. இப்போ தான் வந்து கண்டகசனி வந்து சிம்மராசிலிருந்து கன்னிராசிக்கு வந்திருக்கு. சிம்மராசிக்காரங்க நிலைமையே படாத பாடு படுத்திருச்சு, நாங்களும் அப்படியே இருக்க போகிறோம் அப்படி இப்படின்னு நிறைய கன்னிராசிக்காரங்க பயந்துக்கிட்டு இருப்பீங்க. அதாவது கன்னிராசிக்காரங்களுக்கு கண்டகசனியோட தாக்கம் இருக்கிறது உண்மைதான். ஆனால் வந்து 1 கோடி கன்னிராசிக்காரங்க இருக்கீங்க அப்படின்னா எல்லாருக்குமே இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இருக்காது. அதில் குறிப்பிட்ட ஒரு சில ஜாதகக்காரர்களுக்கும் ஒரு சில நட்சத்திரக்காரர்களுக்கும் மட்டும்தான் இதனுடைய தாக்கம் இருக்குமே தவிர எல்லாருக்குமே இருக்காது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு குரு பெயர்ச்சியோட பலன்களும் ராகு கேது பயிற்சியோட பலன்களும், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வருட கிரகங்களுடைய பயிற்சி இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு வரக்கூடிய நாட்களில் கன்னிராசிக்காரங்க போக போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது பார்க்கப்படுது. கன்னிராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். கன்னிராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் கன்னிராசிக்காரங்க. நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டீங்க. நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள். கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. மற்ற ராசிக்காரன் மாதிரி அந்த சொல்லி காட்டுற பழக்கம் என்றைக்குமே உங்களுக்கு கிடையாது. குரு பயிற்சி மூலமாக உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்துக்கு வந்து வக்ர நிவர்த்தி ஆயிருக்காரு. இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது படிப்படியாகவே உங்களுக்கு முன்னேற்றம் வரப்போகுது. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 5,000 சம்பளத்துக்கு போயிட்டு வந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள் அந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு தகுதிக்கு ஏற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். அது நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சீரோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதனால் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு சனி பயிற்சி மூலமாக நல்ல ஒரு வருமானம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்குமே கிடைச்சிருக்காது. இதை நினச்சி ரொம்பவும் வருத்தப்பட்டு இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை எல்லாமே நிச்சயமாக கிடைக்க போகுது. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும்.
இனி வரக்கூடிய நாட்களில் கன்னிராசிக்காரங்க நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கும். தொழிலில் வியாபாரம் இருந்த தடைகள் எல்லாமே விலகப் போகுது. லாபம் அதிகரிக்கும், முன்னேற்றம் உண்டாகும், வரவேண்டிய பணம் விரைவில் உங்கள் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடி விலகும், செல்வாக்கு அந்தஸ்து உயரும், வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும், பெரியோர்களுடைய உதவி கிடைக்கும், உறவுகளால் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உதவி செய்ய போகிறாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும், முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கக்கூடும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய சிக்கலையும் குழப்பத்திலையும் அதிகமாகவே இருந்திருப்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இதில் குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது. ஆனால் கன்னிராசி இருக்கக்கூடிய ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா வயது 30, 32, 35, 37 வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் திருமணமாகாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஏன்னா காரணம் பார்த்தீங்கன்னா பெரிதாக பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இல்லாத அப்படிங்கிறது ஒரு ரீசன். அதுக்கப்புறம் பெண் வீட்டில் நிறைய டிமாண்ட் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் ஜாப் வேணும், பிரைவேட் ஜாப் வேணும், நல்ல சொத்து பத்து வேணும், கார் வேணும், இந்த மாதிரி நிறைய டிமாண்ட் பண்ணுறதுனால கன்னிராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் தடைப்பட்டுட்டே தான் இருக்குது. இனி வரக்கூடிய அந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும். வாழ்க்கை துணையை இழந்த கன்னிராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து இரண்டாவது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பாக பேசிடுவாங்களா, இல்லை ஊர்க்காரையும் தப்பாக நினச்சிக்குவாங்களா, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, இரண்டாவது மேரேஜ் பண்ணால் அப்படின்னு தான் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்படி காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய கன்னிராசினியர்கள் நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் சாமி, பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் 3 நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டுருக்கோம், எங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியமே இல்லை அப்படின்னு தான் நிறைய கன்னிராசினியர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே விரைவில் உங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்களில் இந்த காதல் ராசினாவே அது கன்னிராசி அப்படின்னு அறியப்பட்டது. ஆனால் கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்வியை சந்திச்சவங்களே இவங்க தான். ஏன்னா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க, திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு மனக்கசப்பு மூலமாக அந்த காதல் பிரேக்கப் ஆயிரும். இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே அவங்களுக்கு தடையாக நிற்பாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது. வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. வரக்கூடிய நாட்களில் இது போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே உங்கள் குடும்பத்தில் தொடர்ந்து நடக்க போகுது. சிலர் புதிதாக தொழில் முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் நிச்சயம் கிடைக்கும். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்க போகுது. வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே மறைய போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது. உங்களுடைய சொந்தக்கார நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது பொறாமை கொள்ள போகிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க. ஏன்னா கன்னிராசிக்காரங்க எல்லாத்தையுமே ஈஸியாக நம்பிடுவாங்க. இதனால தான் பெரும்பாலும் நிறைய சிக்கலையும் பிரச்சனையும் நம்பி தான் கன்னிராசிக்காரங்க நிறைய சிக்கலில் மாட்டிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக இந்த ஒரு இடத்துல மட்டும் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த உடல் சார்ந்த பிரச்சனையால் அதிகமாக தொந்தரவுகளை கடந்த காலகட்டங்களில் சந்திச்சிருப்பீங்க. இனி இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே உங்களுக்கு முழுவதுமாகவே இருக்காது. ஏன்னா என்ன நோயினே தெரியாது. ஆனால் ஹாஸ்பிட்டல் போவாங்க, 2000 3000 செலவாயிட்டே இருக்கும். இல்லை குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அப்பா அம்மா உடம்பு சரியில்லை, மனைவி உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனையால் பெரும்பாலும் பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க. இது அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கன்னிராசிக்காரங்களை நீங்கள் பார்த்து கேட்டீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 5 லட்ச ரூபா அப்படிங்கிறது கடனாக சொல்லுவாங்க. எப்படியாவது கடனை மட்டும் கட்டி முடிச்சுட்டுனா போதும் சாமி, கொஞ்சம் நிம்மதியாக இருந்துக்குவேன் அப்படின்னு தான் நிறைய நபரில் சொல்கிறீங்க. கண்டிப்பாக அந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு இந்த 2025 முடிஞ்சு 2026 நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடியக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக வரப்போகுது. இந்த உங்களுடைய வீடு தேடி பார்த்தீங்கன்னா புதிதாக ஒரு உறவு ஒன்று வரப்போகுது. அந்த உறவுக்காரர் யார் அப்படின்னா உங்களுடைய காதலியாக இருக்கலாம், இல்லை மனைவியாக இருக்கலாம், இல்லை புதிதாக ஒரு நபராக இருக்கலாம், சொந்தக்காரராக இருக்கலாம். இவர்கள் மூலமாக இத்தனை நாட்களாக ஒரு தடுமாற்றத்திலே கன்னிராசிக்காரங்க நீங்கள் இருந்திருப்பீங்க. இனி ஒரு நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு இந்த நபர் உங்களை நிச்சயமாக வழிநடத்தி கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. இந்த நபர் அப்படிங்கிறது இந்த ஜூன் மாதத்துக்குள்ள நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை நோக்கி விரைவில் வரப்போகிறார்.